நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியோட குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் 2023 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க, ஓகேவா, கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன், அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன வெயிட்டேஜ் டாபிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு கொஸ்டின் என்னென்ன சாப்டர்ஸ்லேருந்து வந்தது, அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம் எப்படி இருந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே அப்போ தான் எங்களால் தொடர்ந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனுக்குள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்மளுக்கு 75 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. 75 மார்க்ஸில் நம்மளுக்கு என்னென்ன இருக்கும், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்க போகுது. 4 பார்ட்ஸில் நம்ம என்னென்ன பார்க்கணும் 4 பார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல நம்மளுக்கு 1 மார்க்ஸ் இருக்கும், 51 மார்க்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, நீங்கள் ஃபுல் சாப்டர் ஃபுல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணால் கூட உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ அட்டன் பண்ண முடியும், 10 to 12 தான் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ரொம்ப டெப்த்தாக படிச்சிருந்தா ஓகேவா, ஏன்னா நம்மளுக்கு ஓன் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க புக்கு பேக் படிச்சதுக்கப்புறம் புக் இன்சைட்லையும் படிச்சு ஆகணும். ஓகேவா? ஒருவேளை புக் பேக் முடிச்சு புக் இன்சைட் படிக்க உங்களால் முடிஞ்சதுன்னா நிச்சயமா நீங்க படிங்க. படிச்சுட்டு 15 அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு லக் இருந்துச்சுன்னா நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப கஷ்டமா இருக்காது. நீங்க புக் பேக்ல இருந்து மோஸ்டா 80% புக் பேக் தான் வரும். ஓகே, 1 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட் பில நம்மளுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும். அதுல 2 மார்க்ஸ் இருக்கும். அந்த 9ல நீங்க 6 எழுதணும்னு சொல்லுவாங்க. எனி 6 அதுல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட் அதே தான் பார்ட் சில 9 இருக்கும். அதுல 6 கொஸ்டின் எழுதணும். அதுல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல வந்து 20 நம்பர் 20 வந்து கம்பல்சரி, 3 மார்க்ஸ்ல 32 வந்து கம்பல்சரி. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் பார்ட் டி. பார்ட் டில நம்மளுக்கு 5 மார்க்ஸ் இருக்கு. ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் தான் சொல்லுவாங்க. 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 5 கொஸ்டின்ஸ்ல ஏபின்னு இருக்கும். அந்த ஏபிலேயே சப்டிவிஷன் இருக்கும், ஃபர்ஸ்ட் செகண்ட்னு. ஏன்னா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா இதுலயும் சயின்ஸ்லயும் 75 மார்க்ஸ் இருக்குது. எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஏபி 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கம்பைன் பண்ணி 5 மார்க்ஸ் கேட்கறது வழக்கம். இது நிறைய வருஷமா அது கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணணும், 5 மார்க்ஸ்னா 5 மார்க்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது. 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் நீங்க இம்பார்ட்டன்ட் இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரிக்காக இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் 12th ஸ்டாண்டர்டுக்கு. அதை நீங்க போய் பாருங்க, பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சு படிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, அதை நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஒரு 85 மேல வாங்க முடியும். இது 100க்கு சொல்றேன், 100க்கு 85 மேல வாங்க முடியும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் டில இருந்து அனாலிசிஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் டில என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. 34th கொஸ்டின், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜி 5 மார்க்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுலேயே பக்கத்துல பாத்தீங்கன்னா பக்கத்து 5 மார்க்ஸ் எத்தனை மார்க்ஸ் கேட்காங்க, அந்த மார்க்ஸ் ஏற்ற மாதிரி நீங்க எழுதினா போதும். ஓகேவா? அதுலேயே பாத்தீங்கன்னா பி ஃபர்ஸ்ட் ஏ வந்து இதுல இருந்து மெட்டலர்ஜி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. அதே பி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா, வாட் ஹேப்பன்ஸ் when boric acid is heated and what is inert pair effect அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஓகே, இது ரெண்டுமே வேற வேற சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. இது பாத்தீங்களா வேற வேற சாப்டர்ல இருந்து வருதுனால நம்ம எல்லா சாப்டரும் படிச்சுதான் ஆகணும். எல்லாமே இன்டர் கனெக்டட். ஓகேவா? ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க மார்க். அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் வென் போரிக் ஆசிட் இஸ் ஹீட்டட், அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ்ல எழுத மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத மாதிரி இருக்கும். 3 மார்க்ஸ். ஓகேவா? வாட் இஸ் அன் இன்வெர்ட் பேர் எஃபெக்ட், அது ஒரு ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, அது நீங்க சொன்னா 2 மார்க்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க என்ன பாயிண்ட் எழுதுறீங்களோ அதை நீங்க தெளிவா எழுதுங்க, கரெக்டா எழுதுங்க. ஓகேவா? சயின்டிபிக் டேர்ம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா அதை வச்சு தான் அவங்க அவங்க வந்து சிஇஎம்டி இப்போ பப்ளிக் எக்ஸாம்ல வந்து சிஇஎம்டி வச்சிருப்பாங்க. அது நம்மளுக்கு கீ ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த கீ ஆன்சர்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இருந்தால் மட்டும்தான் அவங்க மேட்ச் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க மார்க்ஸ். ஓகேவா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்க புக்ல இருக்கிறத படிச்சு எழுதுங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் 35th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் பொட்டாசியம் டை குரோமேட் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொட்டாசியம் டை குரோமேட் கேட்டிருக்காங்க. இது டிரான்சிஷன் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் 4th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மேல இருக்க இன்னட் பேர் எஃபெக்ட் அதுவும் பீரியாடிக் டேபிள் கிளாசிஃபிகேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த போரிக் ஆசிட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் when boric acid is heated வந்து அது பி பிளாக்ல வருது. பி பிளாக் 1 2 அதுல வந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 35th பி 35th பில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கேட்கறாங்கப்பா. இதுல வந்து நீங்க பி பிளாக்ல வந்து என்ன பண்றீங்க, பி பிளாக் 1 2 ஃபுல்லாவே நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் அதோட காம்பவுண்ட் நேம் இதெல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அமோனியா கேட்டிருக்காங்க. அமோனியா ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் காமனா தான் இருக்கு. அது ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு டேபிளா கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜ் நம்பர்ஸ்லாம் நீங்க உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன். அதை நீங்க போய் பார்த்துட்டு டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்க எழுதிட்டு மார்க் வாங்கிட்டே போயிருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே பார்ட் பிலேயே செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிவ் அ ரீசன் டு சப்போர்ட் தட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகேவா? இதுல இருந்து கேட்டிருக்காங்க. இது பி பிளாக்ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? இது 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ்னா 2 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. 3 மார்க்ஸ்னா அந்த ஸ்ட்ரக்சர் 3 மார்க்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. அதை என்ன சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. அப்ப ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். வெறும் ஸ்ட்ரக்சர் வரைந்தா மட்டும் போதாது. ஸ்ட்ரக்சர் வரையணும், அப்புறம் அதை ஸ்ட்ரக்சர்ஸோட இது எக்ஸ்பிளைன் பண்ணணும். எந்த ஆங்கிள் இருக்கு, ஏன் அது அப்படி இருக்கு, எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? 3 மார்க்ஸ்.
சிம்பிளா அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் வரைஞ்சிட்டு 3 மார்க்ஸ் தரணும்னு கேட்காதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 36th கொஸ்டின் கால்குலேட். அதுல ஏல பாத்தீங்கன்னா கால்குலேட் த பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் ஃபேஸ் சென்டர் கியூபிக் கிறிஸ்டல். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுல இருந்து கேட்டிருக்காங்க, 6th சாப்டர் சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது 5 மார்க்ஸ், டோட்டல் 5 மார்க்ஸ். இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல பார்ட் பி ல மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட். அதுக்கப்புறம் அதுல செகண்ட் ஒன் கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இது ரெண்டுமே இதுல இருந்து வந்திருக்கு, அது கைனடிக்ஸ்ல இருந்து வந்திருக்கு. 7th சாப்டர் கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது கெமிக்கல் கைனடிக்ஸ் சாலிட் ஸ்டேட் எல்லாமே பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வரும். அதுவும் அந்த சாப்டர்ஸ்லாம் வெயிட்டேஜான சாப்டர்ஸ். ஓகேவா? அதுவும் ரொம்ப சின்னது, ஈஸியாகவும் இருக்கும் நம்ம படிச்சு முடிக்கிறதுக்கு. அதுல இருந்து நிச்சயமா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் ரெண்டு ஒன்னு கொஸ்டின்ஸ் வரும், நிச்சயமா டீடைல்ஸ்லயும் வரும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்டுருவாங்க, கம்பல்சரி கொஸ்டின் கூட கேட்கலாம். அதே மாதிரி அதுல நியூமெரிக்கல்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, இது ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி இன் பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் ஃபேஸ் சென்டர் FCC கேட்டிருக்காங்க. FCC கேஸ்டல் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு புக்ல BCC இருக்கும், SC இருக்கும். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு 1 மார்க்ல கேட்பாங்க, இல்ல டீடைல் 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சில ஃபுல்லா படிச்சிருங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க ஃபுல்லா பார்த்து இந்த சாலிட் ஸ்டேட்டுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. பாத்தீங்களா? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அப்ப ரியாக்ஷன்ஸோட எக்ஸாம்பிள் நீங்க சேர்த்து படிச்சாகணும். ஓகேவா? மினிமம் அவங்க எவ்வளவு கேட்டிருக்காங்க மார்க், 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க மினிமம் எவ்வளவு எழுதிருக்கணும், 3 எக்ஸாம்பிள்ஸ் அது எழுதிருக்கணும். மினிமம் 3 எழுதிருக்கணும். அப்ப மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு எழுதலாம், ஆனா மினிமம் 3 எக்ஸாம்பிள் எழுதினா உங்களுக்கு ஃபுல் 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட், அதுக்கு 2 மார்க்ஸ் தான். ஓகேவா? ஓகே ஓகே, அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுதோ அதை நீங்க புக்ல கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க வெறும் சப்டைட்டில் மட்டும் எழுதினா போதும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட். ஓகேவா? ஓகே, என்ன இருக்கும் எக்ஸாம்பிள் கான்சென்ட்ரேஷன் கேட்டலிஸ்ட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 37th கொஸ்டின் அதுல இருந்து கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஏல ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கஸ் லாரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ். ஓகேவா? லாரி கான்செப்ட் அது வந்து எதுல இருந்து கேட்டிருக்காங்க, 8th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க, ஈக்குலிபிரியம் அந்த சாப்டர்ல இருந்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபைன் பஃபர் இண்டெக்ஸ், இதுவும் 8th சாப்டர் தான். ஆனா அது லாரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் வந்து 3 மார்க்ஸ், அதுக்கப்புறமா பஃபர் இண்டெக்ஸ் வந்து 2 மார்க்ஸ். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்து படிங்க. ஓகேவா? ஓகே, லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு படிக்க தேவைப்படுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை பார்த்து படிங்க. நீங்க ஏற்கனவே படிச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ரிவிஷன் மட்டும் தான். ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க படிச்சதே உங்களுக்கு எக்ஸாம்ல ரீகலெக்ட் ஆகணும் இல்லையா? அப்ப நம்மளால எழுதி நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரியில வந்து டீச்சர்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் தரதுக்கு தரமாட்டாங்க. ஏதாச்சும் மார்க்ஸ் மைனஸ் பண்ணுவாங்க, 1 மார்க் 2 மார்க்ஸ். நீங்க ப்ராப்பரா எழுதிருக்கணும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதனால நீங்க கெமிஸ்ட்ரியில பார்த்து அட்டன் பண்ணுங்க. அண்ட் நீங்க கட் எழுதிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி, அதுலேயே 37th பில பார்க்கலாம். ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாடுலாரிட்டி. இது வந்து நம்மளுக்கு கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது 7th சாப்டர், இது 3 மார்க்ஸ். அப்புறம் ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஃப்ராங்கல் டிஃபெக்ட், இது சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேட்டிருக்காங்க. 6th சாப்டர். இந்த 6th சாப்டர் ஃப்ராங்கல் டிஃபெக்ட், இந்த ஃப்ராங்கல் டிஃபெக்ட், ஸ்காட்கி, இந்த பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே ஓகேவா? ஸ்டீச்சியோமெட்ரி அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஃப்ராங்கல் டிஃபெக்ட், ஸ்காட்கி, மெட்டல் எஃபிஷியன்சி, மெட்டல் டெஃபிஷியன்சி எல்லாமே. ஓகேவா? மெட்டல் எக்ஸஸ் அதுல இருந்து கேட்பாங்க, நிச்சயமா அதுல இருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை நீங்க ஷார்ட் நோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ராங்கல் டிஃபெக்ட்ல வந்து கொஞ்சம் டயக்ராம் போட்டுலாம் காமிப்பாங்க. அந்த ஸ்பேஸ் வந்து எது, அந்த இது எப்சென்டர் அந்த மாதிரிலாம் நீங்க கேட்குறாங்க, அதை நீங்க வரைஞ்சி காட்டணும். ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எதுக்குள்ள டயக்ராம்ஸ் இருக்கோ அதுக்கு நீங்க வரைஞ்சி காட்டுங்க. சிம்பிளா வரைஞ்சா போதும், ரொம்பலாம் வரைய வேணாம். அதுக்கப்புறமா அந்த ஆர்டர் அண்ட் மாடுலாரிட்டி வந்து டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து இம்பார்ட்டன்டான டேபிள் காலம். இதே மாதிரி ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் டேபிள் இருக்கும், அதை நீங்க படிச்சிருங்க. ஓகேவா? இதே மாதிரி டேபிள் காலம்ஸ் இருக்கிறது எல்லாமே நீங்க படிச்சிருங்க. ஓகேவா? அதே மாதிரி டிரான்சிஷன்ல வந்து லாந்தன் அண்ட் ஆக்டினைட்ஸ் இருக்கும், அதுவும் ஒரு டேபிள். அந்த மாதிரி என்ன சாப்டர்ஸ்லாம் டேபிள் இருக்கும், அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா கேட்கறது தான். ஓகேவா? இதெல்லாம் மாடர்ன் மாடுலேட்ல முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்லேயே நீங்க கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ்ல. நெக்ஸ்ட் 38th கொஸ்டின் பார்க்கலாம். 38 பாத்தீங்கன்னா ஏல ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்டால் கண்டென்சேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதுல நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னா ஆல்டால் கண்டென்சேஷன் தெரியுமா, அதோட மெக்கானிசம் நீங்க எழுதணும். ஓகே, அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி 2 லைன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு அது நீங்க மெக்கானிசம் எழுத போறீங்க. அது வெறும் மெக்கானிசம் மட்டும் தான் கேட்டிருக்காங்களே, ரைட் த மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் எத்தனை, ஒரு 3 ஸ்டெப், 3 ஈக்குவேஷன், 4 ஈக்குவேஷன் தான் வரும். ஓகே, 3 லைன் 4 லைன் தான். அதுக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ். புரியுதா? அப்ப அது எவ்வளவு வெயிட்டேஜ் பாத்தீங்களா? அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா நேரத்துக்கு நீங்க 5 மார்க்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, நான் வந்து அந்த இதுக்கு வந்து எக்ஸாம் அப்ப நான் அதை படிச்சுட்டு போகாம போயிட்டேன். அதனால எனக்கு வந்து மார்க்ஸ் போயிடுச்சு. நான் வந்து கீழே இருக்கிற கோல்ஸ் ரியாக்ஷன் அண்ட் டவுஸ் ப்ராசஸ் அதை நான் அட்டன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆனா ஆல்டால் கண்டென்சேஷன் பாத்தீங்கன்னா அது ஆன்சர் வந்து ரொம்ப சின்னது. மொத்தம் 3 ரியாக்ஷன், நீங்க எதுவும் எக்ஸ்பிளைன் கூட பண்ண தேவையில்ல. ஏன்னா அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர்ல அந்த சிஇ மெட்டீரியல் கூட அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா அந்த ரியாக்ஷன் கரெக்டா இருக்கா அப்படி பார்த்து 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆல்டால் கண்டென்சேஷன் அதே சாப்டர்ல எஸ்டரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கும் மெக்கானிசம் இருக்கு. அப்புறம் கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா? இதுலயே ஆல்டால் கிராஸ் ஆல்டால் இருக்கும். அப்புறம் கன்னிசாரோ கிராஸ் கன்னிசாரோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் எஸ்டரிஃபிகேஷன், டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன், இந்த மாதிரி ரெண்டு இருக்கும் ஆப்போசிட்ஸ்ல. மெயினா கேட்பாங்க எஸ்டரிஃபிகேஷன், கன்னிசாரோ கேட்பாங்க, ஆல்டால் கண்டென்சேஷன் கேட்பாங்க. மெக்கானிசம்ஸ் நீங்க எழுதி பார்க்கணும், அப்பதான் நம்மளால இங்க எழுத முடியும். நான் படிக்கும் போது நிறைய டெஸ்ட் எழுதி பார்ப்பேன், நீங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எழுதி பாருங்க.
ஏன்னா இது இம்பார்ட்டன் சொல்றாங்க, நிறைய வாட்டி இது ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே பார்ட் பில பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கோல்ஸ் ரியாக்ஷன், எக்ஸ்பிளைன் டவ்ஸ் ப்ராசஸ். கோல்ஸ் ரியாக்ஷன் டவ்ஸ் ப்ராசஸ்லாம் நேமிங் ரியாக்ஷன்ஸ்பா. நீங்க கெமிஸ்ட்ரி ஆர்கானிக்ல நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான். எல்லார்கிட்ட கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, நேமிங் ரியாக்ஷன்ஸ் எழுதி பாத்தீங்கன்னா கேட்பாங்க. நேமிங் ரியாக்ஷன்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு ஷீட்ல ஃபுல்லா எழுதி எத்தனை இருக்கு ஃபுல்லா பாருங்க, கவுண்ட் பண்ணி ஒரு பேஜா திருப்பி டிக் போட்டு எழுதி வச்சு அதை நீங்க ரியாக்ஷன்ஸ் நீங்க எழுதி பார்க்கணும். என்னென்ன நம்ம ரியாக்டன்ட் பேரோட படிங்க, பேரோட ரியாக்டன்ட் ப்ராடக்டோட பேரோட படிங்க. அப்ப நம்ம எக்ஸாம்ல வந்து நீங்க ரியாக்ஷன்ஸ் எழுதுறீங்க இல்லையா, அந்த ரியாக்ஷன்ஸ் கீழே அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் கீழே நீங்க அதோட நேம் ஸ்பெசிஃபிக் பண்ணணும். ஒன்னு சயின்டிபிக் நேம், கெமிக்கல் காம்பவுண்டோட நேம் காமன் நேம் பண்ணணும், இல்லைன்னா சயின்டிபிக் ஐயோபேக் நேம் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பண்ணா போதும், அவங்க மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கும் மார்க்ஸ் இருக்குப்பா. ஏன்னா அது எக்ஸாம்ல கேட்டு அதே ஒரு சாக்கை வச்சு அவங்க மார்க் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஓகே. ப்ராசஸ் வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் அதை நீங்க எழுதிருங்க. நெக்ஸ்ட் இதுதான் 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த சாப்டர்ல இருந்து வந்து பார்த்தாச்சு. இந்த பி கொஸ்டின் வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஆர்கானிக்ல இருந்து வந்திருக்கு. அடல்ட் கான்வர்சேஷன் அது ஆர்கானிக்ல இருந்து வந்திருக்கு. ஓகேவா, 11th 12th சாப்டர் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் பி பார்ட் சி பார்க்கலாம். பார்ட் பில பாத்தீங்கன்னா 16th கொஸ்டின்ல இருந்து போலாம். கிவ் த யூசஸ் ஆஃப் அலும். அலும் பத்தி நம்மளுக்கு தெரியும். அலும் வந்து படிகார கல்லுன்னு சொல்லுவாங்க, அதை பத்தி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதுவும் ரிப்பீட்டடா கேட்கறதா. யூசஸ் வந்து நீங்க எல்லாத்தையும் படிச்சிருங்க. பி பிளாக்ல டி பிளாக்ல எல்லாமே யூசஸ் நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க. ஏன்னா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்குது. அது கேட்டுறாங்க, ஈஸியா கேட்கலையா. இதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிடோடது சில இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. போரான், அப்புறம் டைபோரேன், அதோட யூசஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ரியாக்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க. அதனால நீங்க அந்த சாப்டர் தான் படிச்சிருங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னங்க இதெல்லாம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷோ தட் பாஸ்பீன் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். 17th கொஸ்டின். இது ஒரு பீரியடா கேட்கறதா. பாஸ்பீன் நம்மளுக்கு கேட்பாங்க. இதுலயே வந்து ஹோலம் சிக்னல் இருக்கும். ஓகேவா, பாஸ்பரஸ் அந்த டாபிக்லயே ஹோலம் சிக்னல்னு ஒன்று இருக்கும், அதுவும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 18th கொஸ்டின். வாட் இஸ் லாந்த்ரைட் கான்ட்ராக்ஷன். லாந்த்ரைட் கான்ட்ராக்ஷன் என்னன்னு சொல்றாங்க. காஸ் கேட்கல, எஃபெக்டும் கேட்கல, அப்படின்னா என்னன்னு சொன்னா மட்டும் போதும், அதுக்கு 2 மார்க்ஸ் உங்களுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பிராக்ஸ் ஈக்குவேஷன். பிராக்ஸ் ஈக்குவேஷன் இது நீங்க உடனே யோசிப்பீங்க, எங்கடா இது நம்ம படிச்சோம் அப்படின்னு. இது வந்து நம்ம சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா, அந்த டென்சிட்டி கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. ஓகேவா, அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த டாபிக்ல தான் இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷன் ஒன்று வரும். ஓகேவா, இது நீங்க வந்து படிச்சிருங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சம்பந்தப்பட்டது இது. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சது, டிரைவ் பண்ணது. பிராக்ஸ் ஈக்குவேஷன்ல அதுவும் ரிப்பீட்டா கேட்கறது தான். இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷோ தட் இன் கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் the time required for 99.9% completion is nearly 10 times required for the of completion of the reaction. இது வந்து 20th question. இது வந்து நம்மளுக்கு கெமிக்கல் கைனடிக்ஸ்ல எக்ஸாம்பிள் சம்ல கேட்பாங்க. 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட் ஆகும்போது அது வந்து ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா, இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சரும் சிம்பிளா தான் இருக்கும். ஆன்சர் அது ஸ்டெப்ஸும் சம்மே சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அவங்க கேட்கறதுக்கு அவங்க இது ட்ரை பண்ண மாட்டாங்க. இதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி கொஸ்டின் அது 20th கொஸ்டின் தான். இப்ப அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியல, உங்களால அட்டன் பண்ண முடியுமா? முடியாதுல. அதனால நீங்க அதை படிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கிறது. சாலிட் ஸ்டேட், கைனடிக்ஸ் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஈக்குலிபிரியம் எல்லாம் pH கண்டுபிடிக்கிறது, அப்புறம் பஃபர் கெப்பாசிட்டி, அந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்லாம் கண்டுபிடிக்கலாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஈஸி கேட்டுருவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 21 ஸ்டேட் ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் அந்த சாப்டர்ல இருக்கு. ஓகேவா, கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அந்த சாப்டர்ல இருக்கு. அது நீங்க 2 மார்க்ஸ் மட்டும் வெறும் லா மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அப்புறம் 22 இது ஆஸ்வால்ட்லயே நம்மளுக்கு அதுலயே 5 மார்க்ஸும் கூட இருக்கு. ஆஸ்வால்ட் லா வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு எக்ஸாம்பிளோட பண்ணுவோம். அது வந்து 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இந்த வாட்டி 2 மார்க்ஸ்ல கேட்கறாங்க, அடுத்த வாட்டி 5 மார்க்ஸ்ல கேட்கறது வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 22nd வந்து how will you convert ethylene glycol into 1,2 dioxane. இது வந்து நம்மளுக்கு ஆர்கானிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. கன்வர்ஷன் நீங்க கன்வர்ஷன் புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க, அப்படியே புக் பேக் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா give the preparation யூரோட்ரோஃபின் பா. ப்ரிப்பரேஷன், அதோட யூசஸ், அதோட ஸ்ட்ரக்சர், இது மூணுமே இம்பார்ட்டன்ட் யூரோட்ரோஃபின் ஓடுது. ஓகேவா, இதுல கேட்கறாங்கன்னா அந்த பி பிளாக்ல தான் கேட்கறாங்க. பி பிளாக் எலமெண்ட்ஸ், அப்புறம் அந்த டிரான்சிஷன் அதுல இருந்தா அதிகமா வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குளோரோ அசிட்டிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் அசிட்டிக் ஆசிட். ஓகேவா, இது ஜஸ்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஏன் அப்படி இருக்குது, ஜஸ்டிஃபைனா எப்படி, ஏன் அப்படி நடக்குதுன்னு நம்ம சொல்லணும். வை. இது 24th கொஸ்டின். இதுல நீங்க வெறும் 6 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதுல கம்பல்சரி கொஸ்டின் ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் சிக்கு போயிடலாம். இந்த அசிட்டிக் ஆசிட், குளோரிக் ஆசிட் அதெல்லாம் பி பிளாக்ல வருதுப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் சில 25th பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். இது ஃபர்ஸ்ட் சாப்டர் மெட்டலர்ஜில இருந்து வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா how is inorganic benzene is prepared. இன்ஆர்கானிக் பென்சன் வந்து நம்மளுக்கு பி பிளாக்ல அந்த இதுல தான் டிரான்சிஷன் எலிமெண்ட் பி பிளாக் அதுல இருந்து வருது. இன்ஆர்கானிக் பென்சன் நீங்க என்ன பாக்குறீங்க, அதுலயே அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பென்சால் அந்த மாதிரி வரும். ஓகேவா, பென்சால் சொன்னாலும் உங்களுக்கு தெரியணும், அதே மாதிரி இன்ஆர்கானிக் பென்சின் சொன்னாலும் உங்களுக்கு தெரியணும். அதை நீங்க ப்ரிப்பரேஷன் கேட்பாங்க. மோஸ்டா இன்ஆர்கானிக் பென்சின் தான் அதுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 27th calculate the magnetic momentum of Mn3 plus ion. இது வந்து நம்மளுக்கு டிரான்சிஷன் எலிமெண்ட்ல இருந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது. அது ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஃபார்முலா நீங்க அந்த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரானை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் மேக்னெட்டிக் மொமெண்டம். ஓகேவா, ஆனா நிறைய பேர் அதை தப்பு பண்ணுவாங்க. அதை நீங்க எப்படி பண்ணுறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா உங்களால அங்க போட முடியும் எக்ஸாம் இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 28th கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டெட்ராஹைட்ரல் அண்ட் ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ். ஓகேவா, இது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
29th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் an எக்ஸாம்பிள். சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் மொத்தம் நம்மளுக்கு என்னென்ன ஆர்டர் இருக்கு? சூடோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு, அதுல அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு, அப்புறம் ஜீரோ ஆர்டர் இருக்கு. ஓகேவா? அதுல அப்புறம் ஆஃப் லைஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஆர்டர் படிங்க. ஆர்டர் படிச்சு அந்த இன்டிகிரேட்டட் ஈக்குவேஷன் வர வைக்கிறது எப்படின்னு பாருங்க. அது 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா அது கண்டிஷன்ஸ் என்னென்ன எடுத்திருக்காங்க, அப்புறம் ஃபைனல் ஈக்குவேஷன் என்னன்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 29 பார்த்தாச்சு. 30th பாத்தீங்கன்னா வாட் ஆர் லூயிஸ் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச். லூயிஸ் ஆசிட், லூயிஸ் பேசஸ், அது வந்து ஈக்குலிபிரியம் 8th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 31st, how will you prepare ட்ரை நைட்ரோ கிளிசரின். இது வந்து ஆர்கானிக் ஓகேவா? இது வந்து 11th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ட்ரை நைட்ரோ கிளிசரின், இந்த கிளிசரின், கிளிசரால், இந்த பத்தி ரியாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு புக்ல இருக்கும். அந்த ரியாக்ஷன் அதெல்லாம் படிச்சிருங்க, எழுதி பாருங்க. ஏன்னா ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்படி பிளைண்டா பார்த்துட்டு போனாலும் எக்ஸாம்ல எழுத முடியாது, அதனால படிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 32nd ஐடென்டிஃபை ஏபிசி. அது ரியாக்ஷன் கொடுத்து அந்த ஏபிசி அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது நீங்க எழுதினா போதும். அந்த ரியாக்ஷன் ஏபிசி மட்டும் ஏ போட்டு பி போட்டு சி போட்டு எழுதினா மட்டும் போதும். இது 32nd கொஸ்டின் தான் கம்பல்சரி. இல்ல பாத்தீங்கன்னா 20th கொஸ்டின் வந்து ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரில இருந்து வந்திருக்கு. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட் என்னது? சாலிட் ஸ்டேட், அப்புறம் ஈக்குலிபிரியம், கெமிக்கல் கைனடிக்ஸ் எல்லாமே பிசிக்கல் பார்ட். ஓகேவா? அப்புறம் இன்ஆர்கானிக் பார்ட்லாம் பாத்தீங்கன்னா இந்த பி பிளாக், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், அதெல்லாம் இன்ஆர்கானிக் பார்ட். ஓகேவா? அது வர பாத்தீங்கன்னா இந்த பார்ட் சில நம்மளுக்கு 3 மார்க்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க? 32 கொஸ்டின் ஆர்கானிக்ல இருந்து வந்திருக்கு. அப்ப 3 மார்க்ஸ்ல ஆர்கானிக்ல இருந்து கேட்கறாங்க கம்பல்சரி. 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எது இருந்து கேட்கறாங்க? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, சாலிட் ஸ்டேட், கைனடிக்ஸ், ஈக்குலிபிரியம் அந்த மாதிரி இருந்து கேட்கறாங்க. ஓகேவா? ஈக்குலிபிரியம்ல இருந்தெல்லாம் பிஹெச் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கூட வரும். உங்களுக்கு மோஸ்டா ஈஸியா தான் வரும். ஆனா நீங்க கம்ப்ளீட் பண்ண சாப்டர்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது கடைசி நேரத்துல புதுசா படிச்சு எதுவும் குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து லூயிஸ் ஆசிட் அண்ட் பேசஸ், வாட்டர் லூயிஸ் ஆசிட் பேஸ், அதுக்கப்புறம் ஆஸ்வெல்ஸ் டைல்யூஷன் லா பாத்தீங்கன்னா 8th சாப்டர்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்வெல் டைல்யூஷன் லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது டீடைல் அனாலிசிஸ்ல பார்த்தோம்னா லவ்ரி பிரான்ஸ்டட் தியரி, இந்த மாதிரி தியரி இருந்தெல்லாம் கேட்கறாங்க. அதனால 8th சாப்டர்ல இருக்க தியரிஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ண பாருங்க. ஓகேவா? வித் லிமிடேஷன்ஸோட படிங்க. ஓகே, உங்களால படிக்க முடியும். இப்ப படிச்சிருந்தீங்கன்னா படிச்சு டிவிஷன் பண்ணுங்க, புதுசா எதுவும் படிக்காதீங்க, ஏன்னா படிச்சது மறந்து போயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 1 மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? மொத்தம் 15 1 மார்க்ஸ் இருக்கு. உங்களால முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? கொஞ்சம் உங்களால ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண தெரியணும், அப்பதான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸை நீங்க எது தப்புன்னு தெரியுதோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆகணும். 1 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் கெஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விச் ஆர் தி ஃபாலோயிங் கிவ்ஸ் எலிங்கம் டயக்ராம் வந்து கிராஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது டெல்ஜி விசஸ் டி கிராஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இது உங்களுக்கு கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும், கிராஃப் வந்து பாருங்க. ஒவ்வொரு பேஜ்ல இருந்து கேட்கறாங்க, டயக்ராம்ல இருந்தெல்லாம் கேட்கறாங்க. ஓகேவா? அதனால கொஞ்சம் பார்த்து படிங்க. நெக்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன் கேட்கறாங்க, அது இம்பார்ட்டன்ட். ஹைபிரிடைசேஷன் பாத்துக்கோங்க. விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட், இந்த மாதிரி கேட்பாங்க. விச் இஸ் நாட் கரெக்ட், அது மாதிரி பி பிளாக்ல இருந்து. ஓகேவா? ஆர்கானிக் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் அசிடிட்டி ஆஃப் தி கிவன் ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் சொல்யூஷன். அப்புறம் இதுலயே ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட எத்தனை ஓ பாண்ட் இருக்கு, எத்தனை ஹெச் பாண்ட் இருக்கு, அந்த மாதிரி கூட கேட்பாங்க பி பிளாக்ல. அதனால ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க படிச்சா உங்களால அதிகமா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ 99 98 அந்த மாதிரி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அது மாதிரி படிச்சுதான் ஆகணும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ரீசன்லாம் கேட்கறாங்க பாருங்க. 5th ஒன்ல அசிஸ்டன்ட் ரீசன் கேட்டிருக்காங்களா? ஓகே, அது நீங்க படிச்சிருங்க. அது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ல இருந்து அந்த லெசன்ல இருந்து வந்துருக்கு. நெக்ஸ்ட் த வேக்கன்ட் ஸ்பேஸ் இன் பிசிசி லாட்டிஸ் யூனிட் செல். பாத்தீங்களா? வேக்கன்ட் ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி தெரியுமா? ஆக்குபைடு ஸ்பேஸ், அதான் நம்மளுக்கு பெர்சன்டேஜ் தெரியும். அப்ப வேக்கன்ட் ஸ்பேஸ் என்னன்னா மீதி எவ்வளவு இடம் விட்டுருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும்? பிசிசிக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஓகேவா? அந்த இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, 68% இருக்கும் பிசிசில, அதை நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே சப்ராக்ட் பண்ணணும். இது கூட 100%, 68% வந்து ஆக்குபைடா இருக்கு. அப்ப 100% 68 32, அவ்வளவுதான். ஓகேவா? ஈஸியா இருக்கா? ஓகே, நீங்க பேக் எண்ட்லாம் கேட்கறாங்க, ஆப்போசிட்டா கேட்கறாங்க. அப்போ உங்களுக்கு என்னமே தெரியணும்? பிசிசி தெரியணும், எஃப்சிசி தெரியணும், எஸ்சி தெரியணும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேக்கன்ட் ஸ்பேஸ்னு அது பார்த்தாச்சு. இந்த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த பாடி, கோஆர்டினேஷன் நம்பர்லாம் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் லைஃப் ஆஃப் பீரியட், அது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டோட ஆஃப் லைஃப் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் டீகம்போசிஷன் ஆஃப் பாஸ்பீன், அவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் பிகம் த லேட்டஸ்ட் இண்டிபெண்டன்ட், அதெல்லாம் கேட்கறாங்க. இந்த லேட்டஸ்ட் வந்து இண்டிபெண்டா இருக்குமா, அது யூனிவர்சலி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா, அதை நீங்க கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப் பாஸ்பீன், அதான் பார்த்தோம். 10th வந்து ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் 3 ஆசிட் சொல்யூஷன்ஸ் பிஹெச் வச்சு ஒரு கேட்டுக்காங்க. பாத்துங்க 3 பிஹெச் இருக்க செல்லு மூணையும் நம்ம மிக்ஸ் பண்றோம். அப்ப H+ அயனோ கான்சன்ட்ரேஷன் வந்து மிக்சர்ல என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. இது கொஞ்சம் ஈஸி தான், ஆனா நீங்க நிறைய பேர் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணுங்க. அப்புறம் பிஹெச் ஆஃப் ஸ்டமக் ஆசிட் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்களா? இந்த பிஹெச் அந்த வந்து பிஹெச் நீங்க படிக்கும் போதே அதுல வந்து உங்களுக்கு பேஸ்ல இருந்து ஆசிட் வரைக்கும் ஒரு ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க ஒரு பேஜ்ல. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டமக் ஆசிட், அந்த ஆசிட், இந்த ஆசிட் வந்து பிஹெச் இருக்கும். ஓகேவா? பாடி ஃப்ளூயிட்ஸ் ஓடுது, அதை நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டா நம்ம எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது ஆர்கானிக்ல இருந்து வருது. சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் யூஸ்ட் அஸ் ஆன்டி ஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர் இஸ்
அது கேட்டிருக்காங்க. இது வந்து பி பிளாக்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசென்ட் த கரெக்ட் ஆர்டர் அசிடிட்டி இன் த கிவன் காம்பவுண்ட்ஸ். இது வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அசிடிட்டி ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இது ஆர்கானிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன பார்த்தோம்? ஒண்ணே ஒன்று இருக்கு. 15th வந்து இன் ரோசன்மன் ரியாக்ஷன் டேஷ் ஆக்ஸ் அஸ் கேட்டலிஸ்ட் பாய்சன். பாத்தீங்களா? இது வந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஆர்கானிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரேமிங் ரியாக்ஷன்ஸ். ஆனா இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, அந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்க்குமே இந்த ரியாக்டன் ப்ராடக்ட்ஸா மாறதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த கண்டிஷன்ல இருந்து நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன ரியாக்டன் யூஸ் பண்றோம், எந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம், எந்த கேட்டலிஸ்ட், இது வந்து கேட்டலிக் பாய்சன் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ரியாக்ஷன்ஸ் நீங்க தெரியாதான் இது அட்டன் பண்ண முடியும். அது ரோசன்மன் ரியாக்ஷன்ல அதிகமா கேட்கறது கோல்ட் ரியாக்ஷன்ஸ், டவுஸ் ப்ராசஸ், அதெல்லாம் அதிகமா கேட்பாங்க. அதனால பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்க பார்த்தோமா? ஆர்கானிக்ல இருந்து கேட்டிருக்காங்களா, அப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ல இருந்து, இன்ஆர்கானிக் பி பிளாக்ல இருந்து கேட்டிருக்காங்களா, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, எலிமெண்ட் டயக்ராம், ஹைபிரிடைசேஷன், அப்புறம் அசோசியேஷன் ரீசன் கேட்டிருக்காங்க. சில வாட்டிலாம் மேட்ச் தான் ஃபாலோயிங் கூட கேட்பாங்க. அப்புறம் பிஹெச் கண்டுபிடிக்கிறது, சம்ஸ் கூட கேட்டிருக்காங்க பாருங்க 1 மார்க்ஸ்ல. சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் புக் பேக் முடிங்க. புக் பேக் படிச்சாலே உங்களால 10க்கு மேல அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் ஷீட் வந்து நம்ம லாஸ்ட் 15 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சிடணும். லாஸ்ட் 15 மினிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக எழுதிக்கோமா, ரியாக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக எழுதிக்கோமா, அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டுருக்கோமா, அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறமா கொஸ்டின் எல்லாமே அந்த கொடுத்துருக்க கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கோமான்னு பாருங்க. எதையும் விட்டுட்டு வராதீங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகேவா? ஓகே, இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா பேப்பர் நீங்க நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்து எப்படி பண்ணீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. தேங்க்யூ.